தூரம் ஏறியாச்சு. ஹக்கீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எத்தனை தடவை இங்கே வந்துருக்கீங்க? ஒரே ஒரு தடவை. அப்படியோ ஒரு வழியாக நம்ம அழகான அகிலாவை பார்த்தாச்சுங்க. ஹலோ டியர் வெங்கட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான திருச்சி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கல்லணைக்கு போயிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சண்டே டைம் என்ஜாய் பண்ணுறதுக்காக. அப்போது ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் சாப்பிட்றதுக்காக நம்ம கல்லணையில் இருக்க கலாக்கா மீன் கடை அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். மீன் வறுவல்லாம் வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. கிராப் வறுவலும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்ததுங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் நண்டு வறுவல் வந்து அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், அல்டிமேட் டேஸ்ட்டில் தான் இருந்தது. ஏன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்துட்டு இந்த கல்லணையில் வந்துட்டு இவங்களோட கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அக்கா கடையில் என்னென்ன மீன்லாம் வந்துட்டு என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஐகால் லிங்க் தரோம், மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க மகள்ஸ், நம்ம கல்லணையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு திருச்சியில் ஃபேமஸான இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை. அங்கே போகிறோம், வாங்க போகலாம். டியர் வெங்கட் ஃபேமிலி, நம்ம இப்போ மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம். மலைக்கோட்டையோட ஹைட் பார்த்தீங்கன்னா 273 அடி ஹைட்டில் வந்துட்டு பிள்ளையார் இருக்காரு. இப்போ நம்ம அவரை பார்க்க போகிறோம். மக்கள் இப்போ அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான பெரிய பாறையோட உச்சியில் வந்துட்டு இந்த பிள்ளையார் அமைச்சனால தான் இந்த கோயிலுக்கு உச்சி பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற பேர் வந்துச்சான். சரி வாங்க இப்போ போய் உச்சியில் போய் பிள்ளையார் பார்க்கலாம். அடிக்கிற வெயிலில் மலைக்கோட்டை ஏறிட்டு இருக்கோம். திருச்சி மலைக்கோட்டை கிட்டத்தட்ட நம்ம பிள்ளையாரை பார்க்குறதுக்கு 473 ஸ்டெப்ஸில் வந்துட்டு ஏறி போகணுமா. இடையில வந்துட்டு செம்ம கால்வழியாக இருக்கால் நின்னோம். அங்கே பார்த்தீங்கன்னா பில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்துட்டு அழகழகாக செதுக்கியிருந்தாங்க ஒரே கல்லில். அதெல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது மக்கள். இந்த மாதிரி பழங்கால கோயிலுக்கு வரும்போது கல்லில் செய்யப்பட்ட அந்த பழங்கால சிற்பங்கள்லாம் வந்து நம்மளை வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நமக்கு பாறையை குடைஞ்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள். அந்த பில்லர்ஸ்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. உளியை வச்சுட்டு எப்படிலாம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இது வரைக்கும். இப்போ வந்து பாதி தூரத்தில் இருக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பழங்கால அந்த ஓவியங்களும் இருக்குது. இன்னும் வந்துட்டு அதெல்லாம் ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்குதுங்க. இந்த பில்லர்ஸில் பார்த்தா ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு பல சிற்பங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கும் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட நூலகம் ஒன்று வச்சுருக்காங்க. பட் அது லாக் ஆகி தான் இருக்குது. பட் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரில. இப்போவே மூச்சு வாங்குதுங்க. கிட்டத்தட்ட எத்தனை படி? ஒரு 30 படி ஏறி வந்துருக்கும். இந்த மண்டபத்துக்கு நிறைய புறாக்கள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த விண்டோ சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புறா உட்காந்து இருந்தது. ரொம்ப வந்துட்டு கலாய்ப்பாக இருப்பாங்க போல். மக்கள்ஸ், நம்ம திருச்சி மலைக்கோட்டை வந்துட்டு பாதி தூரம் ஏரியாச்சு. இன்னும் கொஞ்சம் முக்கால்வாசி தூரம் இருக்குன்னு சொல்லி நம்ம கூட்டி வந்து 2 கிலோமீட்டர் சொல்லி கூட்டி போயிருக்காங்க. நம்மளுக்கு இது ஃபஸ்ட் டைமு. இந்த மண்டபத்தோட பல ஹிஸ்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம வீடியோஸில் கண்டினியூ ஆகும். மிஸ் பண்ணாமல் எஸ்டிடின்னா வரலாறு தானே. இப்போ வந்து நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி வளர்ந்த யாழியோட ஒரு சிலை வந்துட்டு கல்லுலேயே செதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் இருக்காங்க. சிற்பக்கலையில் வந்துட்டு நம்ம தமிழர்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். குகை மாதிரி நிறைய இடம் இருக்குங்க. பட் அது எல்லாத்தையும் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த பெரிய படிகளுக்கு நடுவில் பெரிய கம்பி போட்டு வந்துட்டு வயசானவங்க பிடிச்சி ஏறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இங்கே வந்துருக்கீங்க? ஒரே ஒரு தடவை. வந்திருக்கியா? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். நம்ம வந்திருக்க டைமில் பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. ஒரு நம்ம செம்ம ஹைட்டில் இருக்கனால காற்று அடிக்கும் போல். எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்துச்சுங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே போகணுமா? நல்லாயிருக்கும் வியூ பாயிண்ட். நடந்து போயிட்டு இருக்காங்க. நகர சீட்டு போட்டிருக்கிறாங்க. வெயிலுக்கு இதுவே தனியாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. மேலே வந்தோன்னா காற்று வேறு லெவல் அடிக்குது. இங்கே பாருங்க மக்கள்ஸ், இங்கே மேலே உச்சி பிள்ளையார் கோயில் வந்துட்டோம். இங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கு ஸ்ரீரங்கம் செம்ம அழகாக தெரியும் இந்த கோபுரம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா முழு திருச்சியோட அழகையே வந்துட்டு செம்மையாக ரசிக்கலாங்க. இங்கே இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க திருச்சி. இந்த பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் சொல்லலாம். இன்னும் இது என் காலேஜ், அது என் ஹாஸ்டல், இது மெஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பாருங்க. மேலே வந்தது வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது, காற்று நல்லா இருக்குது. 2 ப்ளஸ் நடந்திருக்கு. வேற என்ன இருக்குது மேலே? அப்படி பாரு, டிராஃபிக் தெரியும். ஊமத்துறை ஒளிஞ்சு அடங்கி எங்கே இருக்குது தெரிஞ்சு. இப்போ நீ என்ன பண்ண போற? இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஜூமை போட்டு பார்ப்போம். எங்கே போயிட்டு இருக்கு?
அந்த bridge எஸ் எஸ். ரெட் லைட் எரியும் பாரு பின்னாடி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூவிஸ்லேயும் நிறைய இடத்துல காட்டியிருக்கிறாங்க. முக்கியமாக நான் நோட் பண்ண மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் ஜெய் அஞ்சலி இவங்க 2 பேருமே வந்துட்டு பேசுகிற சீக்வன்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதான் உங்க வீட்டில் எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்கிறேன்? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு. அப்படியே நம்ம தனுஷ் சார் நடித்த வேங்கை படம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தில் வந்து தனுஷ் ஓடும் போது வில்லன்கள்லாம் வந்துட்டு இங்கேருந்து பார்த்து தான் வந்துட்டு அவர் எங்கே ஓடுறாருன்னு சொல்லுவாங்க. நம்ம திருச்சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மலைக்கோட்டையிலேருந்து திருச்சியோட நைட் டைம் வியூ பார்க்கணும்னா வேற லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். A few hours later. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, திருச்சி வந்துட்டு இப்போ உச்சி பிள்ளையார் எழுத்து கோயிலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டிங் பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிருக்கு. மக்கள் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலிருந்து நீங்கள் காலை டைம் பார்க்கும் போது செம்ம அழகாக இருக்கும். திருச்சி நல்லாவே தெரியும். பட் இந்த நைட் டைம் வியூ வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது இனிமேல் திருச்சி மலைக்கோட்டைக்கு வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் அந்த நைட் டைம் வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. திருச்சி மக்கள் வந்துட்டு மோஸ்ட்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை அந்த மாதிரி இடங்கள் தான் போல. ஏன்னா இந்த திருச்சியை சுற்றி நிறைய அழகான இடங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று இந்த மலைக்கோட்டை. வேங்கை படத்தில் தனுஷ் சார்கிட்ட வந்துட்டு தமன்னா சொல்லுவாங்க, உச்சி பிள்ளையார் கோயிலிருந்து கீழே திருச்சி ஊத்து பார்க்குறது எனக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் அப்படி ஊத்து பார்க்குறதாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. முக்கியமாக சொல்லலாம் இந்த கோயில் போட்டிருக்க லைட்டிங்ஸ்ங்க நைட் டைம்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியாச்சு. நம்ம மேலே போய் உச்சி பிள்ளையாரை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. மக்கள்ஸ் இந்த படிங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டேப்பராகவே இருக்க மாதிரி இருங்க, ஸ்ட்ரைட்டா இல்லை. அதனால கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும் போல. அதனால சைடில் கம்பியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு. இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பின்தலையில் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டி இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா விபீஷணன் வந்து கோவத்தில் வந்து விநாயகர் தலையில் கொட்டியிருப்பாரு. அந்த வீக்கம் தான் அது. மக்கள்ஸ் நம்ம திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையாரும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ரிட்டன் கீழே இறங்க போகிறோம். டைம் 7 o'clock ஆச்சு. இப்போ கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வழக்கம் போல் வந்துட்டு மலை உச்சியில் இருக்க கோயில்கள் ஏறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கீழே இறங்கும் போது கால் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சம் வேகமாகவே இறங்குவோம். நம்ம மேலே வரும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் வந்தாங்க. பட் கீழே இறங்கும்போது மனசே வரலங்க. ஏன்னா அந்த லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட மைண்டை வந்து ரொம்பவே ஒரு கூலாக ஆகிடுச்சு. ஒரு வார்மிங் கலரில் அந்த டோனே சூப்பராகவே இருந்தது. போகும்போது யானையை பார்க்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் கீழே இறங்கும்போது அகிலா அப்படிங்கிற அந்த யானையை நம்ம பார்த்தாச்சு. நம்ம திருச்சியோட செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இந்த வழிதாங்க யானை பாதைன்னு சொல்லுவாங்க. மலைக்கோட்டைக்கு வந்து இந்த யானையை கொண்டு வர இடம் தான் அது. மக்கள்ஸ் ஒரு வழியாக வந்துட்டு நம்ம திருச்சி மலைக்கோட்டை ஏறி இறங்கியாச்சு. இந்த திருச்சி வந்துட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கடைகள்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகாக லைட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி மலைக்கோட்டையிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி பஜார் தாங்க. நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். எல்லாமே கம்மியான ரேட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்லேருந்து நம்ம சாரீஸு, ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸு எல்லாமே வந்து டாப் டு பார்த்து இந்த ஒரே ஏரியாவில் கிடச்சிருங்க. இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளும் அங்கேயே தான் இருக்கும். ஆனால் பஜாருக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த ரோட்டு கடைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த கடைகளும் இருக்கும். எல்லாமே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளோட கம்மி பட்ஜெட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே ஒரு ரொம்பவே ஸ்பெஷலு. பட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணியே வாங்கணும். இப்போ மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்தாச்சுங்க. இதை தாண்டினா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பஸ் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கே. நேராக பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். செம்ம பசியாக இருக்கனால ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டு போகணுங்க. A few minutes later. நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு போய் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஹக்கீம் போகிறோம். ஹக்கீம் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஹக்கீம் வந்து பிரியாணி சூப்பராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் உள்ளே வந்தோடனே ஹோட்டலோட இன்டீரியர்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. ரொம்பவே அமைதியாக இருந்தது. மக்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் வந்து ரொம்பவே நீட்னஸாக வச்சுருந்தாங்க. நம்மளோட டேபிள் வந்து இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் பிளேட்லாம் செம்ம சூப்பராக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் கிளாத் மாதிரி போட்டு அது மேலே பிளேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இன்டீரியர் வந்துட்டு மெயினாக சொல்லணும் அப்படின்னா சூப்பராக யூனிக்காக இருந்தது. பட் இன்டீரியர் ஓகே, பட் வந்து ஃபுட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அவங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருப்பாங்க. நீ பேசுறது எனக்கு கேட்காதுமா, நான் பஸ்ல நான் சொல்றது எனக்கு காதுல வாங்கி
இங்கே பாருங்கள் மெனு கார்டில் வந்துட்டு ப்ரைஸஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் இருந்தால் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். பட் பார்ப்போம். இப்போ வந்து சின்ன சின்ன அழகழகான வாளியில் வந்துட்டு சாம்பார் சட்னிலாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க. தோசையை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைட் ஆகலைங்க. பட் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சிக்கன் கறி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னீர் குழம்பு, அதாவது பன்னீர் கிரேவி மாதிரி ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நானுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வகையான சட்னி எடுத்து தோசையில் வச்சாங்க. தோசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிழிஞ்சு இருந்ததுங்க. நம்மளுக்கு வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வட்டமாக வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா தோசை வந்து அவ்வளோக்கா குட்டாக இல்லை. பட் வந்து டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு பிடிக்கல. இதான் மக்கள் பன்னீர் குழம்பு. வாசனையும் வந்துட்டு தூக்கலாகவே இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் லாலிபாப்புங்க, அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. பட் எல்லாமே வந்துட்டு டேபிளுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் குழம்பு டேஸ்ட் பண்ணலாம். இது மம்மி பண்ணோம், சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பார்க்குறியா அப்படி சொன்னதுக்கு வந்துட்டு நல்லாவே நம்ம பார்க்குறதுக்கே இல்லை இது கறிமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு கறி பிடிக்கும் அப்படின்றதுனால கறின்னு சொன்னால் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக தோசை எடுத்து அந்த பன்னீர் குழம்பு சொன்ன பார்த்தீங்களா, அதில் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாத்துலேயும் ஒரு டிப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க போகிறோம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். மக்கள்ஸ் ஆக்சுவலாக நம்ம தோசை லவர். பட் இந்த தோசை நம்மளுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. பட் அந்த பன்னீர் குழம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பன்னீர் கிரேவி, அதை வச்சு சாப்பிடும் போது இனிப்பாகவும் காரமும் ரெண்டு கலந்த மிக்ஸ் டேஸ்ட்டில் சூப்பராகவே இருந்தது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப பிலோ ஆவரேஜுங்க. A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சி விழாக்கு வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நம்ம ஊருக்கு பஸ் ஏற போகிறோம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ட்ராவலு நைட்டு 9 மணி ஆச்சு. கிட்ட ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சூப்பராக நியூ வீடியோஸ்லாம் வரும், அது சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். முசிறி, விருதுநகர். இந்த சம்மர் சண்டே வந்துட்டு வேறு லெவலில் சூப்பராகவே இருந்தது. போகாத நிறைய இடத்துக்கு கூட்டி போனாங்க கைடு. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். பாய். ஆமாம்.